Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் புலாவ் வித் எக் மசாலா. இது ரெண்டுத்துலயும் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி விலை அதிகமாயிட்டே இருக்கறனால தக்காளி இல்லாம என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது தோணுன ரெசிபி தான் இது. நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால 2.5 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை போட்டு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம்ன்றதுனால நான் ஒரு 3 பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடிப்பிடிக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, இதுதான் இதுக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு புளிப்பு நம்ம தக்காளி இல்லைன்றதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குக் பண்ணுறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். 1 பிரியாணியில் 1 பட்டை, 2 கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு கல்லுப்பு போட்டு வதக்கிக்கிறேன். கலர் மாறினதுக்கப்புறமா 2 பெரிய பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போது நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மட்டன் எந்த அளவுக்கு டெண்டராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் போதே அந்த மட்டன் பீசஸ்லாம் நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வரும்போது தான் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக அரிசியை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். மேலே நல்லா ஆவி வரும்போது விசிலில் போட்டு சிம் பண்ண போகிறோம். 7 மினிட்ஸ் கரெக்டாக 7 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணதுக்கு உடனே நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவர் ஆச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் நேரம் தம்லே இருந்து நல்லா குக் ஆகியிருக்கும். நான் இதை வந்து 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ நல்லா ஜூஸியாக அந்த மட்டன் பீசஸ் குக் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இந்த மெத்தடில் நமக்கு என்றைக்குமே வந்து அடிப்பிடிக்காமல் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த எக் மசாலா பார்க்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணலன்றதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி லீவ்ஸ்
க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் இந்த எக்குள்ளே போய் சேரணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம். கடைசியாக ஜீரக பொடி போட்டால் முடிஞ்சது எக் மசாலா. நம்மளோட மட்டன் புலாவ் அண்ட் எக் மசாலா ரெண்டுமே வந்து தக்காளி இல்லாமல் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி வெஜ் லஞ்ச் அதுவும் நான் தக்காளி இல்லாமல் தான் செஞ்சுருந்தேன். எங்கள் மாமா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வெஜிடேரியன் லஞ்சும் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் புலாவ் வித் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் புலாவ் நான் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. ரொம்பவே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த எக் மசாலாவும் அந்த மட்டன் புலாவுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதோட டேஸ்ட்டு கூட. யூஸ்வலாக இருந்த எக் மசாலா மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெஜிடேரியன் ரெசிபி கூட பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லாமல் யூஸ்வலாக கூட்டுக்கு தக்காளி போட மாட்டோன்றதுனால அது ரசம் அண்ட் லெமன் போட்டு ரசம் அண்டு சேப்பக்கிழங்கு வறுத்து இருந்தேன், மோர் வச்சுருந்தேன். அவ்வளோதான், நம்மளுடைய சண்டே லஞ்ச்